கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே அப்போஸ்தலர் அழைக்கப்பட்ட பவுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா வாக்குத்தத்தத்தின்படி அப்படின்னா அவர் விசுவாசத்தினால்தான் அவர் வாக்குத்தத்தத்தின்படி அழைக்கப்பட்ட பவுல்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். அதே 2வது வசனம் என்ன சொல்லிக்குதுன்னா, பிரியமான குமாரனாகிய தீமோத்திக்கு எழுதுகிறார் அப்படின்னு அவர் தீமோத்தியை பற்றி அவன் மிகுந்த சமாதானம் இரக்கமும் உனக்கு உண்டாவதான்னு சொல்லி எழுதியிருக்கிறார். இரவும் பகலும் இடவிடாம உமக்காக ஜெபிக்கிறேன், உன் கண்ணீரை ஞாபகப்படுத்துகிறேன், நான் உன்னை பார்க்க வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்லி பவுல் அவர்கள் தீமோத்தியை பற்றி எழுதுகிறார். அப்படின்னா சிறைசாலையில் பவுல் அவர்கள் இருக்கும்போது தீமோத்தியை பற்றி அவர் குணங்களை பற்றி எழுதுகிறார். அப்படின்னா அவர் கண்ணீரை ஞாபகம் பண்ணிக்கிறார். அப்படின்னா அவங்களுக்குள்ள உறவை பவுல் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு சகோதரனை போல அவங்க ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப அன்பா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறார். ஒன்னில் மாயமற்ற விசுவாசத்தை கண்டன்னு சொல்லி பவுல் அவர்கள் சொல்றாங்க. தீமோத்தி மாயமற்ற ஒரு ஒரு விசுவாசி, உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி தீமோத்தியை பவுல் அவர்கள் சொல்றாங்க. இந்த விசுவாசம்லாம் எப்படி வந்ததுன்னா, உன் முன்னால இருக்கிற உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கு இருக்கிறது, உன் தாயாகிய ஐநேக்களுக்கு இருக்கிற விசுவாசம் ஒன்னில் கண்டன்னு சொல்லி பவுல் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னா அவர் தீமோத்தி கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பாட்டி லோவிசாலுக்குள்ள விசுவாசமும் ஐநேக்களுக்குள்ள விசுவாசமும் அவருக்கு இருந்திருது. தீமோத்தி மேல கையை வைக்கும்போது அவர் அவருக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள வரங்களை அனல் மூட்டி எழுப்புகிறார்னு சொல்லி இந்த வசனம் சொல்லிடுது. இந்த வசனம் முழுவதும் என்ன சொல்லுகிறதுனா, பவுல் அவர்கள் தீமோத்தி மேல வைத்திருக்கிற அன்பை குறித்து சொல்லுகிறது. அப்படின்னா நாமளும் ஒருவருக்கொருவர் நம்ம ஊழியம் செய்யும் போது, ஒரு ஊழியருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வேலைகளை செய்யும் போது அவர்கள் நம்மளை பற்றி சாட்சி சொல்லுகிறவர்களா நம்ம வாழ வேண்டும். அப்படியே 7வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நம்மளுக்கு பலமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவிகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியத்திற்கு நம்ம போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது சரி பயத்தோடு போனோம்னால் தேவன் ஒரு இடத்திற்கு நம்மளை நம்மளுக்கு பிடிக்காத இடத்திற்கு கூட அனுப்புனாலும் தேவன் அது நன்மைக்காக செய்வார். பயத்தை நீக்கி நம்மளுக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட நாம பயம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளுக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதே போல பவுல் அவர்கள் சொல்றாங்க, அந்த பாடுகளை அனுபவித்தாலும் எனக்கு என் தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஏன்னா இத்தனை பாடுகளையும் சகிக்க எனக்கு பலன் கொடுத்த தேவன் என்னை இனிமேல் வழி நடத்தியும் அவர் வல்லவரா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சரி சகோதரனும் சரி, நம்ம தீமோத்தி போல உண்மை உள்ளவரா இருக்கணும். நம்ம எத்தனை பாடுகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்றவங்களா இருக்கணும். வேத வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறவங்களா இருக்கணும். நம்ம பவுலை போல தீமோத்தி போல இணைந்து நம்ம ஊழியங்களை செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.